ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தாங்க சென்னை வந்தது. சரி விஜயகாந்த் சாரோட ஆஃபீஸில் இருந்துட்டு நான் அங்கேயே உட்காந்துட்டு கதை எழுதுறது வைக்கிறது ஆஃபீஸ் பாய் வேலையும் பார்ப்பேன். மேனேஜர்ஸ் பண்ணுற வேலையை லொக்கேஷன் பார்க்குறது பெர்மிஷன் வாங்குறது எல்லா வேலையும் நான் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். உடனே இவன் கொஞ்சம் நல்லா வேலை பார்க்குறான் சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறான்னு சொல்லி எனக்கு ஒரு மேனேஜர் கார்டு தான் வாங்கி கொடுக்கன்னு அவங்க ட்ரை பண்ணாங்க. ஏன்னா நல்லா வேலை பார்க்குறான் அந்த பையன் அப்படின்னு. அப்போ என்னோட ஆசையை கேட்கும்போது தான் நான் சொன்னேன், எனக்கு இல்லை கேப்டன் நான் வந்து டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னோடனே, அப்படியாடா எப்படா இந்த ஐடியா வந்து இல்லை சின்ன சின்ன வயசுலேருந்தே நான் ஸ்டோரியெல்லாம் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத இங்கே அந்த சொன்னல எனக்கு உதவி பண்ண அந்த எங்களோட ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அவ்வளோ பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் நானே மறைச்சி வச்சு கதை எழுதுவேன். அதெல்லாம் நீ ஏன்டா இப்படி பண்ணுற, நீ வெளியில் கொண்டு வா, நீ உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தானா எப்படி இருக்க முடியும்னு அவங்க தான் கேப்டன்ட்ட எனக்கு அப்படி கொண்டு போகிறாங்க. சுதி சார் மூலியமாக கேப்டன்ட்ட கொண்டு போகிறாங்க. கேப்டன் வேறு எந்த ஒரு மறுப்பும் சொல்லலை. ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக இருக்கிறோம், என்னை பற்றி தெரியும். அத்தனை வருஷமாக நான் அவர் வீட்டில், அதாவது அவர் வீட்டுக்குள்ளே வரைக்கும் போய் சாப்பிட்றது, நாங்கள் அங்கே வீட்டில் தான் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு.